இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம். தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது. இனி இது போன்ற செயல் எக்காலத்திலும் நடக்கக்கூடாது என முதலமைச்சர் எச்சரிக்கை. பொதுமக்களின் நம்பிக்கையை காப்பாற்றிடும் வகையில் காவல்துறை எப்போதும் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். திருப்புவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாதது. யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு. கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை பெற்றுத்தரும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல். சார் நவீன் பேசுறேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது, நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர் சொல்லி தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. அவருமே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அப்போ நான் வந்து லூக்கன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் நீதி விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவு. ஜூலை 8ஆம் தேதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைப்பு. காவல் நிலையம் மற்றும் கோவில் என அஜித் மரண வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும். எந்த மாற்றமும் அளித்தாலும் செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. சிவகங்கை அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல். பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியாக உள்ளது என நீதிபதிகள் ஆவேசம். கோயில் ஊழியர் அஜித்குமார் உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை. பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளதாக நீதிபதிகள் கடும் கண்டனம். மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும் கண்டனம். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் காட்டம். சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார்? அங்கிருந்த இரத்தக்கரைகள், சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா எனவும் நீதிபதிகள் கேள்வி. சிவகங்கை எஸ்பியை ஏன் இடமாற்றம் செய்தீர்கள்? சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டாமா? தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. லாக்அப் விசாரணையில் மரணமடைந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் பெரிய கருப்பன் ஆறுதல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தொலைபேசி வாயிலாக குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். சிவகங்கையில் காவல் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரை காவலர்கள் தாக்கிய வீடியோ வெளியானது.
கம்பத்தில் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கும் அதிர்ச்சி காட்சி. கோயில் ஊழியர் அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கியதை இதுவரை திரைப்படத்தில் கூட பார்த்ததில்லை. தண்ணீரில் மிளகாய் பொடியை கலந்து அஜித்குமாரின் வாயில் ஊற்றியதாக நேரில் பார்த்தவர் அதிர்ச்சி தகவல். போலீஸ் விசாரணையின் போது மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தை மறைக்க 50 லட்சம் ரூபாய் பேரம். பேரம் நடத்திய குற்றச்சாட்டில் மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட். ஆறு காவலர்கள் சஸ்பெண்ட் செய்த நிலையில் 5 பேர் மட்டும் கைது ஏன் என வழக்கறிஞர் ஹென்றி திபேன் கேள்வி. இளைஞர் அஜித்குமார் வழுக்கி விழுந்தபோது வலிப்பு வந்ததாக எஃப்ஐஆரில் உள்ளது நகைப்புக்குரியது எனவும் கருத்து. மறுபடியும் இந்த வழக்கு 3 மணிக்கு ஒத்தி வச்சு 3 டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் டைரக்ஷன் என்னன்னா டீனு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டீனு 3 மணிக்குள்ள ரிப்போர்ட்டை கோர்ட்ல தாக்கல் பண்ணணும். பிரசண்டா இருந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் வர சொல்லியிருக்காங்க. அவர் 3 மணிக்கு திருப்போணத்துல இருந்து JM1 திருப்போணம் அவர் 3 மணிக்கு நேரடியா கோர்ட்ல ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரை நாங்க ஆர்குமெண்ட்ல சொன்னது அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போலீஸ் பிரிவென்ட் பண்ணி உள்ள அனுமதிக்கல அப்படிங்கறத நாங்க சிவகங்கை இளைஞர் மரண வழக்கில் தகவல் தெரிந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். இன்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை உயரதிகாரி மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக பேட்டி. தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை இயக்கம் இன்று தொடங்கி 45 நாட்கள் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நாளை மறுநாள் முதல் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் விளக்கம். 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி தந்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணையில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும். தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூசகம். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடக்கும் என திட்டவட்டம். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் உட்காந்து பேசுவோம், அதை சமாளித்து கொடுக்கலாம். இப்போ இருக்கிறத சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அதனால் கலந்து தான் செய்வோம். மத்திய பாஜக அரசால் தமிழும் தமிழ்நாடும் பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசியல், மொழி, பொருளாதாரம் என எல்லாவற்றிலும் நமக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் விமர்சனம். பாஜகவோட அரசியல் படையெடுப்ப, பண்பாட்டு படையெடுப்ப, தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உடையை திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தார். முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தில் நடந்த கொலை என காட்டம். கோயில் ஊழியர் அஜித் மரண வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என்றும் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டார். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள்.
கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் யாரையும் பாதுகாப்பவர்கள் அல்ல. சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும், வேண்டியவராக இருந்தாலும், வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். லாக்அப் மரணங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தாவேகா வலியுறுத்தல். சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஜூலை 3ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. 4க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலுமாக தரைமட்டமாகி சேதமாகின. விருதுநகர் அருகே பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் ஆணை. தமிழ்நாடு வனச்சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேருக்கு வரும் 11ஆம் தேதி வரை சிறை காவல். தனுஷ்கோடி தலைமன்னாரிடையே சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை வவுனியா சிறையில் அடைக்க உத்தரவு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானை சின்னம் இடம்பெற்ற விவகாரம். பகுஜன் சமாஜ் கட்சி தாக்கல் செய்த மனு மீது ஜூலை 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவிப்பு. திருப்பூரில் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் காங்கிரஸ் கட்சியினர் தலையீடு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார். பெண்ணின் தற்கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டுமென பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. மேட்டூர் அணையில் போதிய நீர் இருந்தும் கடைமடை பகுதிக்கு காவிரி நீர் வரவில்லை என நாகை விவசாயிகள் குற்றச்சாட்டு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்கை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பொன்னேரி அருகே திருமணமான 4வது நாளே இளம்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை. வரதட்சணை கொடுமையா என்ற கோணத்தில் விசாரணை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 48,000 கன அடியிலிருந்து தற்போது 56,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் 16 கண் மதகு வழியாக 56,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றம். மேட்டூர் காவிரி ஆற்றில் ஆபத்தை உணராமல் விளையாடும் சுற்றுலா பயணிகள். போலீசார் கண்காணித்து அப்புறப்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற ராஜவல்லிபுரம் அழகிய கூத்தர் திருக்கோயிலில் ஆனி திருத்தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து தரிசனம். திமுக எம்பி ஆர் ஆசாவை கண்டித்து சென்னையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கைது செய்த போலீசார்.
ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிப்பதற்கான யாத்திரை நாளை மறுநாள் தொடங்க உள்ளதன் எதிரொலி. பக்தர்கள் செல்லும் வழிகளில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியது ராணுவம்.